ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வாங்க நம்ம ஒரு மீதமான இட்லியை வச்சு பொடி இட்லி ரெசிபி பார்ப்போம். அதுக்கு இட்லியே இப்படி கட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன சைஸில் வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இந்த நான் 4 இட்லி எடுத்துக்கேன், 4த்தையும் கட் பண்ணி வச்சுட்டேன். பாருங்கள், இந்த மாதிரி இப்போ அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். அடுப்பில் கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 4-5 ஸ்பூன் ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை பொரிஞ்சவொடனே இட்லி பொடி போட்டுக்கலாம். ஒரு 4 ஸ்பூன் போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் நல்லா புரியும். இப்போ அந்த கட் பண்ணி வச்சுருந்த இட்லியை போட்டு நம்ம நல்லா கலரி விட்டுக்கலாம். இட்லி பொடியில் உப்பு இருக்கிறதுனால நம்ம தனியாக போட தேவையில்ல. நான் வீட்டில் அரைச்சிருக்க இட்லி பொடி போட்டிருக்கேன், நீங்கள் கடையில் கூட வாங்கிக்கலாம். நல்லா பரட்டி விட்டுக்குங்க. என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நல்லா கலர் விட்டியாச்சு. இப்போ பாருங்கள், இப்போ எல்லா இடமும் அது இட்லி பொடி நல்லா எல்லா இடத்துலையும் பரவிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.